வணக்கம் மக்களே. இது பிக் பாஸ் தமிழ் சீசன் எபிசோட் டே 95 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுங்க. அதாவது என்னென்னா, மார்னிங் ஆக்டிவிட்டிலேயே பிக் பாஸ் வந்து ஒரு 2 டீமுக்கும், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க டாப் 8 கண்டஸ்டன்ஸும் சரி, வெளிலேருந்து வந்த எக்ஸ் 8 கண்டஸ்டன்ஸும் சரி, 2 பேருக்குமே ஒரு அரசல் புரசலாக ஒரு போட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு 2 பேருமே முட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, காலையிலேயே வந்து என்னென்னா, இந்த வீட்டில் இருக்க டாப் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, வெளியிலேருந்து வந்திருக்க 8 பேர்லேருந்து யார் 2 பேர் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேரை யார் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி என்னென்னா, இந்த வெளியிலேருந்து வந்தவங்க 8 பேர் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 8 பேரில் யார் 2 பேர் வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை, வெளில அனுப்பிச்சிடலாம், இவங்க அவளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லணும். இது வந்து என்னென்னா, ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியை தான் சொன்னார். ஆனால் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியே வந்து என்னென்னா, ஒரு மாதிரி ரொம்ப ஒருத்தரை பற்றி இவங்க வெளியிலேருந்து வந்தவங்க வந்து வெளியில் இருந்தபோது அவங்கள வீட்டில் இருக்கவங்க இந்த டாப் 8 இருந்தவங்க பார்த்ததையும் வச்சுக்கிட்டு, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த டாப் 8 இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்றதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அதில் வந்து மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்னென்னா, வெளிலேருந்து வந்த 8 பேரில் வந்து ரவியும் சிவாவும் வந்து கொஞ்சம் நல்ல கண்டஸ்டன்ஸாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குது, அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க, ஸோ அவங்க 2 பேர் இந்த வீட்டில் இருக்கலான்றது வந்து எல்லாருமே ப்ரிடாமினெண்ட்டாக முக்கால்வாசி பேர் சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து சுனிதா சொன்னாங்க, சில பேர் சாட்சி தான் சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே வந்து என்னென்னா, ரவியும் சிவாவையும் தான் மோஸ்ட்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னென்னா, வெளியிலேருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் வந்து என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல வந்து 2 பேர் வந்து இருக்க தேவையில்ல, அவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு, அவங்க வீட்டை விட்டு வெளில போயிடலாம் சொன்னது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி சௌந்தர்யாவையும் விஷாலியும் ஜாக்லின் தான் சொன்னாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து சௌந்தர்யா வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா இந்த 13 வாரமும் 14வது வாரம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க. பேசிக்காக என்னென்னா, சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணல. அவங்க வந்து என்னென்னா, அதாவது வர்ஷினியாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், அப்புறம் இவங்க தர்ஷா, அப்புறம் இவங்க இப்போ எல்லாருமே அந்த வெளியிலேருந்து வந்து 8 பேரில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா வந்து என்னென்னா, ரியா கூட சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா வீட்டில் வந்து சும்மா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சே ஓட்டிட்டாங்க. அதுவும் சுனிதா தான் ஓப்பனாக சௌந்தர்யாவை பற்றி சொல்லிட்டாங்க. அதாவது சுனிதா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா வந்து எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் ஆடிட்டுருக்காங்க, சௌந்தர்யா மட்டும்தான் பிக் பாஸ் கேமை வீட்டுக்குள்ளே ஆடல, வெளியில் பப்ளிக் கூட ஆடிருக்காங்க, வெளியில் ஆடிருக்காங்க. பேசிக்காக அவங்க சொன்னது வந்து பிஆரை வச்சு அவங்க பண்ணுறது தான். வெளியில் வந்து அவங்க வந்து கரெக்டாக டீம் செட் பண்ணி வச்சுருக்குது, அப்புறம் வெளியில் வந்து அவங்க வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் வந்து வர்ஷினியாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், சுனிதாலாம் என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு ஓட்டுறாங்க, அவங்க வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் பண்ணல, டாஸ்க்கும் பண்ணல, ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை போய்ட்டு பேசி சால்வ் பண்ணுறதுக்கு வரல, இவங்க எதையும் பட்டுக்காமலே அப்படியே வேலைக்கு போகிறது. ரெண்டாவது வந்து இவங்க வந்து என்னென்னா, பேசிக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு பிளேயராக ஒரு கண்டஸ்டண்ட்டாகவோ வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைகளையோ ப்ராப்ளமையோ வந்து அவங்க வந்து இன்வால்வ் பண்ணி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணதில்லை. அதே நேரத்தில் அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து கேட்டதில்லை, அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணதில்லை. அப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்னா, ஒரு விஷயம் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கண்டுக்காமல் அப்படியே போயிடுறது. ரெண்டாவது டாஸ்க்கும் பெருசாக ஆடல அப்படின்னும் போது சும்மா அந்த டான்ஸ் ஆடுறது, எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறது, முடியை இப்படி இந்த சைடு அந்த சைடு போடுறது அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. அப்படி இருந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எப்படி 14 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். அதனால் அந்த கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். ஏன்னா எல்லாருமே நம்ம வாரம் ரிவ்யூலையும் சொன்னது தான், வாரம் பார்த்த ஒரு விஷயம் தான். சௌந்தர்யா இது வரைக்கும் ஒரு முத்துவோ, ஒரு ரயானோ ஒரு டாஸ்க்கை வின் பண்ணணும், ஒரு டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணணும், ஒரு நாமினேஷனில் வராமல் இருக்கணும், அப்படியே நாமினேஷனில் வந்தாலும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்றது அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க வந்து எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்க போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து அதை பண்ணல. அதை வந்து பண்ணாத சௌந்தர்யா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சௌந்தர்யா அது வந்து கதறி அழுதாங்க. அதாவது நான் வந்து 13 வாரம் இருந்துட்டு ஒன்றுமே பண்ணதெல்லாமே வேஸ்ட்டு மாதிரி இருக்குது, இவங்க எப்படி என்ன சொல்லலாம், இவங்க வந்து வெளியில் பார்த்ததுக்கு வந்து என்னென்னா, இந்த பொண்ணு உள்ளே என்னமோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஆனால் அது வெளியில் பார்த்தா அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணே கிடையாது, ஜாலியாக தான் இருக்கிற ஒரு பொண்ணு, உள்ளுக்குள்ளே வந்து ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க, அழுகிற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து சும்மா அவங்களை ஏமாத்துறது தான் வேலை பண்ணுறாங்கலாம் சொன்னாங்கன்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது பிக் பாஸ் கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கன்ஃபெஷன் ரூம் வந்து பேசணும், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் பாயிண்ட் என்னென்னா, இந்த சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வீட்டில் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, அந்த கருத்தாக எடுத்துக்கணும், பாயிண்ட்டாக எடுத்துக்கணும்.
அந்த பாயிண்ட்டாக எடுத்துக்காமல் நீங்கள் பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பிக் பாஸ் டாஸ்க் பண்ண வந்திருக்கீங்க. பிக் பாஸ் வீட்டில் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஓப்பனாக இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க என்ன பார்த்தாங்களோ, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க பார்த்ததும் சரி, வெளியில் போய் அவங்க பார்த்ததும் சரி, அவங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அதை விட்டு நீங்கள் அதுக்கு உடைச்சிட்டு இவங்களாம் இப்படி சொல்கிறாங்க, இப்படிலாம் எதுக்கு சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்லி என்ன உடைக்கிறாங்க, இவங்களாம் சொன்னது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் போய் கன்ஃபெஷன் ரூமில் பேசணும் அப்படின்னு பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட இந்த கேமுக்கு இதுவாகவே இல்லை. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத உதவாகிற விஷயத்துக்கு அழுகுறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. ஏன்னா அப்படி பார்க்க போனால் இவங்க ராணவ சொன்னாங்கல்ல, ராணவ நீங்கள்லாம் உங்கள வாழவே முடியாதுடா, உங்களோட வாழறதுக்கு நீலாம் உங்களோட ஒரு லைஃப் ஆகிறதுக்கு தகுதியான ஆளே இல்லைடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ராணவுக்கு வலிச்சிருக்காதா? அது இவங்களோட கருத்து, இவங்களுக்கு கடுப்பு, அவன்கிட்ட ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல விடிஞ்சிச்சின்னு சொல்லி அவங்க சொல்லி இந்த கருத்து சொல்கிறாங்களே, அது அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? இது ஒரு பிக் பாஸ் கேமு, பிக் பாஸ் ஷோ. 100 நாள் இருக்கப்போகிறோம், ஏதோ ஒரு வாரத்தில் யாரோ ஒருத்தங்க எலிமினேட் ஆகி போகிறோம். அப்போ அவங்களும் அந்த ராணுவத்தை தானே பார்த்துக்கணும். அவங்க என்ன ராணுவ என்ன அவங்க கூட வாழவே முடியாது சொல்லிட்டாங்க. ராணுவ கூட யாருமே வாழ முடியாது, இல்லை ராணுவால் வாழவே முடியாது, இல்லை இவங்க போய் ராணுவ கூட வாழ போகிறாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை அப்போ அது இவங்க கருத்தாக சொல்கிறாங்களே, அந்த கருத்து எதனால இவங்களுக்கு கோவத்தோட வெளிப்பாட்டில் சொல்கிறாங்க. அதை ராணுவ கம்முன்னு கேட்டு போகணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இன்றைக்கி ஷோவில் விக் பாஸ் விஜய் சேதுபதிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ராணுவ எல்லார்ட்டையுமே கெஞ்சி கேட்டு பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு தோணுன கருத்துன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு ராணுவ நீங்கள் எப்படி சொல்லலாம், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் நீங்கள் எப்படி ஸ்பாயில் பண்ணலான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கத்துறாங்க. கத்தி பேச உங்ககிட்டலாம் பேச முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆள்னு அவங்ககிட்ட பேச முடியுறாங்க. அப்போ அது என்ன கணக்கு? இன்றைக்கி சுனிதாவோ, ரவியோ, வர்ஷினியோ நீ மக்களை ஏமாற்றின்னு சும்மா எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பண்ணிக்கின்னு ஒன்றுமே பண்ணாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கின்னு திமிராக இருக்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட கருத்து. இவங்க மட்டும் அதை அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க, என்னை மனசை உடைக்கிறதுக்குனே வராங்க, என்னோடய கான்ஃபிடென்ஸை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கிட்ட பேசினா அது என்ன கதை? அதேமாதிரி ராணுவ கீழே அவர் அடிபட்ட போது ஜெஃப்ரியும் சரி, சௌந்தர்யாவும் சரி, அதை அவன் நடிக்கிறான்னு தானே சொன்னாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க. அவன் வந்தப்புறமா அவங்ககிட்ட பெருசாக பேசல. அப்போ ராணுவ அவங்க சொன்னது ட்ரீட் பண்ணது அது என்னது? அப்போ ராணுவுக்கு மனசு வச்சுருக்காதா? இப்படி சௌந்தர்யா பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுது. அது மாதிரி யாராவது பேச வராங்கன்னா அவங்க போட்டு கற்றுன்னு கத்துறது. ஒரு 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 10 செகண்ட் இல்லை மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 4-5 விஷயங்கள் பேச வர வரைக்கும் தான் அவங்க பொறுமை இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி எபிசோடில் கூட அதான் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்கிற எபிசோடில் அவங்க தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவங்க அழுது சும்மா அழுகுற மாதிரி அழுகுறாங்க. அப்போ தான் வர்ஷினியும் சாச்சனா சொன்னாங்க, கேமராமேன் சொன்னாங்க, மக்களே அதை நம்பாதீங்க, அவங்க சும்மா டக்கால்ட்டி விட்றாங்க, அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க, இதை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவு ஒரு ஹவுஸ்மேட்ஸாக இருக்கவங்க சொல்கிறாங்கன்னா நாம் வெளியிலேருந்து பார்க்குறோம். பட் அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு தானே கிளியராகவே தெரியும். ஓகேவா? வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வீட்டுக்குள்ளேயும் பார்த்துருப்பாங்க, வெளியில் ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அது ரியலான பிக்சர் கொடுக்க முடியும். நாமெல்லாம் டிவியில் தான் பார்க்குறோம், 24 ஹவர்ஸ் எபிசோடில் தான் பார்க்குறோம். நம்ம அந்த இடத்துல இல்லை. பார்க்குற நமக்கே தெரியுது சௌந்தர்யா சும்மா டக்கால்ட்டி விட்டு தான் சுற்றுறாங்கன்னு. அவங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு ரத்தம் மத்தனம் வந்தால் தக்காளி சட்னி அந்த கான்செப்டில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இன்றைக்கி பிரச்சனையே அதுதான். அழுது புரண்டு இது பண்ணாங்க. அதுக்கு தான் ரயன் போய் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அதை கண்டுக்காமல் இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, அவங்களோட கருத்துன்னு சொல்லி விட்டுப்பாங்கன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. ஜாக்லின் வேறு போய்ட்டு நீ அழுவாத அவங்களாம் சொல்லுவாங்க. ஜாக்லின் ஒன்றுமே இல்லை, எரியிற நெருப்பில் நல்லா டன்னா எண்ணெயை ஊற்றுறது தான் ஜாக்லினோட வேலை. அதை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அதை அவங்கள ஆறுதல் பண்ணுறதுக்கு வேறு வழிகள் இருக்குது. சொன்னவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அது அவங்களோட கருத்து. நீ சொன்ன மாதிரி அவங்களும் கருத்து சொல்லியிருக்காங்க, சொல்லி விட்டுட்டு கேம் ஆடு. பிக் பாஸுக்கு தானே வந்துருக்கீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்கிறாங்க, வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அது நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்கலாம். நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் உட்காந்து ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. மார்னிங் ஆக்டிவிட்டியில் நீங்கள் மட்டும் போய் 4 பேர் கருத்து சொல்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். மற்றவங்க சொன்னால் மட்டும் இது பண்ணுறது, பிக் பாஸ் கிட்ட போய் கன்ஃபெஷன் ரூம் போய் அழுகுறது, பிக் பாஸ் கிட்ட ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது. அதனால் இவங்க இப்போ வர்ஷினியோ இல்லை ரவியோ இவங்க சுனிதா சொன்ன பாயிண்ட்லாம் தப்பான பாயிண்ட் மாதிரி ஆகிறதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேனிப்புலேட்டிவ்ன்றாங்க. அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க, மேனிப்புலேட் பண்ணி ஆடுறது தான். அதுவும் சுனிதா கரெக்டாக சொன்னாங்க, இவங்க சௌந்தர்யா பயங்கரமான மேனிப்புலேட்டிவ் கேம் ஆடுவாங்க, பயங்கரமாக எல்லாத்தையும் மாற்றி எக்ஸர்சைஸ் பண்ணி விடுவாங்க. அதுதான் அவங்க சொன்னதே தான் இன்றைக்கி திருப்பி சௌந்தர்யா பண்ணாங்க. ஓகேவா? பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், கரெக்டாக இருக்குன்னா அது எப்படி பேசிக்காக இன்றைக்கி என்னென்னா தர்ஷா தான் முதல்ல ட்ராமா குயின்னு பேர் வாங்கினாங்க. இப்போ சௌந்தர்யா ட்ராமா குயின் சௌந்தர்யான்னு சொல்லி நல்லா பேர் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க. இது பார்க்குற மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு போடுறவங்க சௌந்தர்யா பண்ணுற டாஸ்க்கையோ இல்லை சௌந்தர்யா பண்ணுற விஷயங்களையோ க்யூட்னஸை பார்த்து கூட ஓட்டு போடலாம், இல்லை சௌந்தர்யாக்காக ஓட்டு போடலாம், இல்லை சௌந்தர்யா அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக பிடிச்சிருக்கணும் ஓட்டு போடலாம், இல்லை அவங்க பிஆர் வச்சுருக்கலாம். அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க, பிஆர் வச்சுருக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க.
ஸோ பிஆர் டீம் வச்சு அவங்க வந்து ஓட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாமே இருக்குது. பட் ஒருத்தங்க கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்களோட கருத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த கருத்தில் யாருமே வந்து சௌந்தர்யாவை பர்சனலாக அட்டாக் பண்ணல, சௌந்தர்யாவோட பர்சனலான விஷயங்கள் எதுவும் சொல்ல. அந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களை வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட நேச்சர் என்ன, எப்படி அவங்க மாற்றி மாற்றி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ணாமல் எப்படி 13 வாரம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கருத்து தான். அது அப்படி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஜாக்லின் வந்து அப்படி தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்து என்னென்னா மற்றவங்களோட எமோஷன்ஸில் ப்ளே பண்ணி விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற காரணத்தை வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி வந்து வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி பேசும்போது யாருக்கு கிளாப்ஸ் நிறைய வருதோ அவங்க கூட போய் ஒட்டிப்பாங்க, ஏன்னா அவங்க தான் பாப்புலராக இருக்காங்கன்னு. இந்த மாதிரி செலக்டிவாக வந்து காரியவாதியாக பச்சுவந்தியாக காரியத்தோடு தான் ஜாக்லின் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஜாக்லின் இந்த வீட்டில் இருக்கணும்னு வந்து தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மை தான். ஜாக்லின் வந்து வாரம் சரி ஒரு நாளும் ஒரு வாரம் இதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. சௌந்தர்யா கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ரயன் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஜெஃப்ரி கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, மஞ்சள் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, முத்து கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஒருத்தராக மாற்றி போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து பல்ஸு பார்ப்பாங்க. வீக்கெண்டில் வந்து ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி எப்படி பேசுகிறாரு, அந்த வாரம் வந்து யார் நாமினேஷனில் இருக்காங்க, இவங்க நாமினேஷன் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த வாரத்தில் வந்து சப்போர்ட் வரத்துக்கு யார் வேணும், டாஸ்க்குக்கு யாரை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அது உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் எல்லாருமே நம்ப வச்சு கழுத்தத்து பண்ணிங்கன்னா நீங்கள் காரியவாதின்னு தான் போயிடுவாங்க. அது ஸ்ட்ராட்டஜின்னு வராது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி கேமில் பண்ணுங்கள், டாஸ்கில் பண்ணுங்கள். பட் கூட பழகிற ஆளுங்க கூட வந்து அந்த எமோஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜி பண்ணாதீங்க. எமோஷன்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்லன்றது ஒரு கான்செப்ட் வச்சுன்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணேன், நான் பண்ணதில் என்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அவங்க கண்டிப்பாக அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அவங்க எமோஷன்ஸில் காரியவாதியாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னென்னா விஷால் வந்து என்னென்னா லவ் ட்ரையாங்கிள் அண்ட் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து சும்மாங்காட்டி என்டர்டெயின்மெண்ட் பேரில் சும்மாங்காட்டி இப்போ டைம் பாஸ் பண்ணி தான் ஓட்டின்னு இருக்கிறாரு, அவர் வீட்டில் இருக்கணும் அவசியம்னு சொன்னாங்க. அது கரெக்டாக சொன்னாங்க. இந்த வெளிலேருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் யாராவது முத்து இந்த வீட்டில் இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா, ரயான் இந்த வீட்டில் இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை தீபக் இந்த வீட்டில் இருக்கிறது தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா? 3 பேர் பெரிய சொல்லலை. அருணை கூட சில பேர் ஒருத்தர் 2 பேர் தான் சொன்னாங்க, அருணை கூட நிறைய பேர் சொல்லலை. ஏன் எல்லோரும் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின் அண்டு விஷாலை மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க? அதான் பாயிண்ட். ஏன் அவங்கள மட்டும் சொல்கிறாங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து என்னென்னா ஓப்பனாகவே தெரியுது. ஒரு சரக்கு கிடையாது, ஒரு ஸ்டஃப்பு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் அப்படியே என்னமோ பண்ணிக்கின்னு ஒன்றுமே இல்லாமல் வெளியில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணுறது. அது கருத்தாக தான் சொல்லுவாங்க, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்க பவித்ராவை பற்றி யாருமே சொல்லலை. ஏன்னா பவித்ரா வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே தெரியும் பவித்ரா வந்து ஒரு டம்மி பீஸு. அவங்க எதுவுமே பண்ணலன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து சும்மாங்காட்டி எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, எனக்கு இது பண்ணல அது பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெலாம் அவங்க சரியாக பயன்படுத்தலைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பவித்ரா வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாவோ ஒரு பொருட்டாவோ வெளிலேருந்து வந்தவங்க கவனிக்கல. முத்துவையும் ரயானையும் தீபக்கையும் வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி அவங்களையும் கண்டுக்கல. மிச்சம் 4 பேரில் வந்து அருணை வந்து என்னென்னா ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க. பட் அருணை கூட சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறாங்க. பட் இந்த 3 பேர் மட்டும் தான் போட்டு துவைச்சாங்க, சௌந்தர்யாவும் ரயானையும் ஜாக்லினும். அதுதான் உண்மை. அதனால் நமக்கு தெரிஞ்சு இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸாக போகிறதுல வந்து 8 பேர் இப்போ இருக்காங்கன்னா அந்த டாப் 5ல் போகிறதுல வந்து சௌந்தர்யாவோ ஜாக்லினோ விஷாலோ வரத்துக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அதுக்கு தகுதி இல்லை. முத்து வரலாம், ரயான் வரலாம், தீபக் வரலாம், அதுக்கப்புறம் வந்து அருண் வரலாம், 4 பேர் இவங்க வரலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பவித்ரா வரணும்னு அவசியம் கிடையாது, பவித்ராவும் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த 3 பேரில் யாராவது மிச்சம் சொச்சுன்னு சொல்லி வந்துட்டு இவங்க வந்து 5th இருந்துட்டு அந்த போயிடலாம். அந்த டாப் 4 அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா முத்து, ரயான், தீபக் அண்ட் அருண் தான் வரணும். அதுதான் நம்மளோட கருத்து. இந்த 14 வாரம் பார்த்ததை வச்சு நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 1, 2, 3 யார் வராங்கன்றது பார்த்துக்கலாம். 1, 2, 3ல் வந்து யார் வேணால் வரலாம். முத்து, ரயான், தீபக்கில் யாராவது 3 பேரில் யாராவது 3 பேர் அந்த ஆர்டரில் எந்த ஆர்டரில் வேணால் வரலாம். 1 and 2 யார் வேணால் வரலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற 8 பேரில் வந்து டாப் 5ல் வரதுக்கான தகுதி ஜாக்லினுக்கோ விஷாலுக்கோ சௌந்தர்யாவோ கிடையாது. அதுதான் வெளிலேருந்து வந்த எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு உண்டான கருத்தாகவும் இருக்குது, நம்மளோட கருத்தாக தான் இருக்குது. இதுதான். ஆனால் இந்த கருத்து சொல்லும் போது என்னென்னா ஜாக்லினும் விஷாலும் அது வந்து கதறிலாம் அழுவில் ஒன்றும் பண்ணல. பட் சௌந்தர்யா அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா கிட்ட தெரிஞ்சது இது ஒன்று தான், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராமா குயின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2மே மேட்ச் ஆகிடுச்சு. நீங்கள் அதான் நீங்கள் நடந்தது. அதுமாதிரி அடுத்தது வந்து இந்த சாச்சனாவோட அந்த ஒரு வன்மமான ஒரு பேச்சு, சாச்சனா ஒரு ஆட்டிடியூடு. சாச்சனாக்கு வந்து என்னென்னா அந்த கோவன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அவங்கள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட யாராவது வந்து ஒரு சஜஷனாவோ இல்லை ஒரு கோவமாவோ இல்லை கிரிட்டிக்காவோ
இல்லை சத்தமாகவே எதை சொன்னாலே உடனே கோவம் வந்துடுது. அவங்க மேலே தப்பே இருந்தால் கூட நீ கத்தி சொல்லக்கூடாது கத்தி சொல்லக்கூடாதுன்றாங்க. மற்றவங்களாம் சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னால் கூட நீ ஏன் கத்தி சொல்கிறேன்றாங்க. இது வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது தீபக் கிட்ட பண்ண பிரச்சனை தான், ஜெஃப்ரி கிட்ட பண்ண பிரச்சனை தான். அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய வீட்டில் இருக்க சௌந்தர்யா கூட சண்டை போட்டபோது வந்து பிரச்சனை தான். எல்லாருக்குமே அவங்க சண்டை போட்டது இந்த காரணம் தான். என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து என்னென்னா காலையிலே வந்து என்னென்னா முத்து வந்து சாச்சினாக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நல்ல அட்வைஸ் தான். ஆனால் முத்து அதை வந்து ஒரு சாச்சனாவோட அண்ணன்னு சொல்கிற முத்து வந்து அது ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். என்னென்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த போர்டில் வந்து இந்த லாஸ்ட் வீக்கு போர்டு வச்சாங்களே, இந்த மண்டே தான் வச்சாங்க. அதாவது இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கலான்னு. அதில் என்ன பண்ணால் தீபக் வந்து என்ன நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சாச்சனாக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்களை கூப்பிட்டுவாங்க, அப்படி வரும்போது யாராவது வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்களை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா தீபக் வந்து சாச்சனாக்கு வச்சுருந்தாரு. இன்றைக்கி சாச்சனா போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த போர்டில் இருக்கிறதுலாம் எல்லாருமே மாற்றி வச்சாங்க, மாற்றி வைக்கலாம். அது சாச்சனா தூக்கி என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போது யாராவது உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்களை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சாச்சனா போய் தீபக் வச்சுட்டாங்க. உடனே அதை வந்து இவர் முத்துவும் வர்ஷினி வந்து கேட்குறாங்க, நீ ஏன் அதை வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் வச்சேன் அப்படின்றாங்க. அவர் எனக்கு வச்சார், எனக்கு கோவம் வந்துச்சு, எனக்கு கோவம் வந்து நான் போய் வச்சிட்டேன் அப்படின்றாங்க. அது தீபக் முன்னே முத்து சொல்கிறா, அது நீ பண்ணுறது தப்பு, உனக்கு கோவம் வந்துன்னு வைக்காது, உனக்கு அவருக்கு நீ வைக்கணும்னு தோணி அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் அதுக்கு நீ வெய். அவர் உனக்கு வச்சான்றதுக்காக நீ கோவப்பட்டு வைக்கிறன்னா அது அது ஒரு கோவத்தோட வெளிப்பாடு, அது வன்மம், அதை பண்ணாத அப்படின்றாங்க. ரெண்டாவது என்னென்னா தீபக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் ஒரு மெச்சூரான ஒரு பர்சன் போது அந்த வயசுக்கும் அந்த மெச்சூரிட்டிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீ வந்து ரெஸ்பெக்ட் கொடு. நீ அந்த கோவம் வெறுப்பு, அவர் என்னை வெறுப்பித்தா நான் அவர் வெறுப்பேற்றுவேன், அவர் மேலே கடுப்பு இருக்கு கோவம் இருக்குன்னு அதை காட்டாத, அந்த ஆங்கிளில் நீ போவாதுன்னு சொல்கிறாரு. வர்ஷினி சொல்கிறாங்க. பட் சாச்சனா அதை கேட்குற மாதிரி தெரியல. சாச்சனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எனக்கு கோவம் வச்சு நான் வாண்டடாக தான் வச்சேன், நான் அவர் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அவருக்கு கோவம் வரும், வெறுப்பு ஆவார், அவர் வெறுப்பேற்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வச்சேன்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு தீபக் ஏன் நீங்கள் வைக்கிறீங்க, தீபக் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கு தான் இவங்க சொன்னாங்கன்னா இப்போ நல்ல ஆரம்பத்துலேருந்து அந்த விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதுதான் கிடையாது, இப்போ இருக்கிற விஷயங்கள் இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் அந்த பேகேஜை கேரி பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த கடுப்பு வெறுப்பு கோவத்தை மனசுலேயே வச்சுட்ருக்கீங்க. அவர் நம்ம அப்படி அன்றைக்கி சொன்னார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். அப்போது நீங்கள் வந்து போகும்போது அதை சாரி கேட்குறது, அப்புறம் அவர்கிட்ட சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது, விஜய் சேதுபதி சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது, தீபக்கிட்டே போயிட்டு சாரி பேசிடுறது, அப்புறம் வந்து வெளியில் போய்ட்டு வந்து நான் அதெல்லாம் மறட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கீங்க. உள்ளே வந்து அப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆன ஒரு பர்சனே கிடையாது இல்லை, நீங்கள் அதே வெறுப்பு அதே கடுப்பு அதே விட்டத்துலேருந்து தானே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களை மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சது கரெக்டு தானே. இந்த வாட்டி மக்கள் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டராக வைக்கக்கூடாது. உங்களுக்கு கோபம் இருக்குன்னா நீங்கள் அங்கேயே பேசி அதை முடிச்சிடணும், அதை வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தீபக் மேலே வந்து வெறுப்பு இருக்குது கடுப்பு இருக்குன்னா அது கேரி பண்ணிருக்கிறது கரெக்டு கிடையாது. அது ஒரு வன்மமாகவே கேரி பண்ணிங்கன்னா அது கரெக்டு கிடையாது. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கக்கூடாதுன்னு முத்து சொல்கிறாரு. பட் அது சாச்சனை கேட்குற மாதிரி தெரியல. அதை முத்து கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். அண்ணன் தானே, அண்ணன்னா அட்வைஸ் பண்ணலாம்ல, இல்லைம்மா தங்கச்சி நீ இப்படி இருக்காதம்மா, இது உன்னோட கெரியருக்கு நல்லது கிடையாது, உன்னோட லைஃபுக்கு நல்லது கிடையாது, தேவையில்லாத ஒன்றுமே இல்லை சப்பமெண்டல் நீ அவ்வளோ பெரிய சீரியஸாக வந்து வெறுப்பு கோவத்தை கேரி பண்ணாத. அவங்க வீட்டிலேருந்து யாரும் பெரியவங்களை கூட்டுவாங்க நீ சொல்கிறா, அதுக்கு ஏதோ காரணம் சொல்லு, ரீசன் சொல்லு. காரணம் இல்லாமல் அவர் எனக்கு வச்சார், எனக்கு கோவம் வச்சு அதெல்லாம் திருப்பி போய் வச்சா அப்படின்னு சொன்னால் இதுதான் நீ ஜெஃப்ரிக்கு பண்ண, இதுதான் நீ வந்து இவங்க கூட சண்டை போடணும், தீபக் கூட சண்டை போடணும், இதுதான் சௌந்தர்யா கூட சண்டை போடணும், அதே நீ பண்ணிட்டுருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். அதை சொல்ல. அதே மாதிரி என்னாச்சுன்னா ரயான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கப்பு கழுவணும் போல இருக்குது, அது வந்து சாச்சனை தான் கழுவணும் போல இருக்குது, அது வந்து காலில்னு சொல்லிட்டு இருக்கார் போல இருக்குது. ரயான் அந்த சாச்சனை கேட்டுற மாதிரி தெரில. அப்போது அவர் என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு கார்டன் இருக்கும்போது சாயங்காலம் ஆகிடுச்சுன்னு, என்னம்மா இன்னும் கப்பு கழுவல, காலைன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள், வரேங்க பண்ணுறேங்க நீங்கள் போங்க அப்படின்றாங்க. காலையில் தான் தாங்க சொல்லிருக்கீங்க, நீங்கள் பண்ண மாட்டேங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியுங்க நான் பண்ணுறேங்க பாருங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடில் சொல்கிறாங்க. உடனே சொல்ல சீக்கிரம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்போ உள்ளே போய்ட்டு நம்ம அந்த கப்பெல்லாம் கழிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக ரயான்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க, இல்லைங்க அங்கே கொஞ்சம் சிக்கன்லாம் இருந்தது, எனக்கு அந்த இது பிடிக்கல, ஸ்மெல்லு பிடிக்கல, ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் பண்ணலன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சொல்லிவிட்டு டப்புன்னு சொன்னாங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இன்னொரு வாட்டி வந்து என்கிட்ட வந்து கத்திர வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோ இதுக்கு வந்து நீங்கள் கத்தி சொல்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, அது நல்லா இல்லை, அது மாதிரி என்கிட்ட கத்திர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அதுதான் சாச்சனாவோட பிரச்சனை. என்னென்னா ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது, நீங்கள் பண்ணன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா நான் தான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்லங்க, நான் தான் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, ஒத்துக்கிட்டேன்ல, இப்போ இன்னொருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ரயானை சொல்கிறாங்க. சாச்சனா எப்படி வந்து மற்றவங்க வந்து இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதேமாதிரி இவங்களும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது அவங்க புரிய மாட்டேங்குது. அவங்க வயசுக்கு அவங்களோட மெச்சூரிட்டிக்கு அது வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்க. அது ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டையாக போயிட்டுருக்கு. சண்டையாக போக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரயான் கிட்டே நீங்கள் வந்து கத்தி பேசாதீங்க, எனக்கு கத்தி பேசுறது பிடிக்காதுங்க. இதே தான் தீபக் கிட்ட ஆச்சு பிரச்சனை.
அவர் சாதாரணமாக சொன்ன விஷயத்தை நீங்கள் கத்தி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னாங்க. ஜெஃப்ரி கிட்ட என்ன பண்ணால், ஜெஃப்ரி என்னை வெறுப்பேற்றினால ஜெஃப்ரி நான் வந்து 100 தோப்பு கண்ணை போட வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்க மோல்டு பண்ணி பல விஷயங்கள் வந்து க்ரூம் பண்ணி கொண்டு போகணும். கோவம்ன்றது எல்லாருக்குமே வரும், கோவம் கடுப்புன்ற எல்லாமே வரும். ஆனால் எங்கே வருது, எப்போ வருது, யார் மேலே வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதான் இடம் பொருள் லேபிள். அதை நம்ம வந்து எவ்வளோ நாள் கேரி பண்ணுறோம், எல்லாத்துக்குமே கேரி பண்ணணும், எல்லாத்துக்குமே கோவப்படுறோம். அதாவது மற்றவங்களாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும், ஆனால் நான் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்க மாட்டேன். மற்றவங்களாம் என்கிட்ட கத்தி பேசக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்களை கத்தி பேசுவேன். மற்றவங்க என்கிட்ட குறைய சொல்கிறாங்க, நான் குறைய சொல்வேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனால் அது வந்து சரி வராது. இவங்க வெளியில் இருக்கும்போது கூட அந்த ஒரு குரூப்பாக எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம். அதை தான் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் வீட்டில் வந்து அது ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை சாட்சினாவும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி அந்த சண்டை வந்து ரொம்ப போயிட்டே தான் இருந்துச்சு. சாட்சினாக்கும் ரயானுக்கு சண்டை வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எதுக்கு உள்ளே வந்திருக்கீங்க? ஒரு 2 வாரம் இருக்குது. 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண, மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி அடுத்த வாரம் போய்ட்டு மேபி டாப் 5 வரத்துக்கு கூட வாய்ப்பு இருந்தால் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் கேம் ஆட பார்க்கணும். அதை விட்டு நீங்கள் வந்து வெட்டியாக வந்து சண்டை போட்டுருக்கீங்க. அது சண்டை போடுறதுலாம் இன்னும் ஒன்றும் இல்லை, சப்பா மாட்டுக்கெலாம் சண்டை போட்டுங்க. அதுதான் சௌந்தர்யா சாட்சியெல்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் சாட்சியாக வந்து மக்கள் வந்து ஓட்டு போடாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்தும் அதை பண்ணலன்னா அது என்ன சொல்ல, அதுதான் முத்து அட்வைஸ் பண்ணுறாரு கேட்கல, வர்ஷினி அட்வைஸ் பண்ணால் கேட்கல, அதுக்கப்புறம் பவித்ராவும் சொல்கிறாங்க அதையும் கேட்கல. அப்புறம் முத்து வந்து ஏதோ சால்வ் பண்ணிட்டு போகிறாரு. அது என்னமோ அதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்றைக்கி இன்னொரு சூப்பரான ஒரு இது என்னென்னா, நம்ம ரவி அவர் வந்து பண்ண ஒரு செம்ம கலகம். ரவி என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் கூப்பிட்டு, நீங்கள் கோவா கேங்குன்னு சொன்னீங்க, கோவா கேங்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா? அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஏன் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு சொன்னார், கோவா கேங்னு சொன்னோன்னு நீங்கள்லாம் ஒரு கேங்காக பிரிஞ்சுட்டு தனித்தனியாக ஆளாயிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரே வந்து மாற்றி பேசி சண்டை போட்டு காமிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் கோவா கேங்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு கரெக்டாக, இல்லை நீங்கள் கோவா கேங் நடிச்சிட்டு இருந்தீங்களா, இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஒருத்தர் மாற்றி பேசுகிறது தான் உண்மையா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிறாரு. இது ரவிக்கு வந்து ஆக்சுவலாக இப்படி பேசணும் அவசியம் இல்லை, தேவையில்லாத வேலை இது. அப்படி பார்க்கணும்னா அவங்களும் திருப்பி ரவி கேட்கலாம். ரவி ஒரு வாரம் தான் என்ட்டு போயிட்டாருனால அவர் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட எல்லோரும் கேட்கலாம்ல. நீங்கள் ரஞ்சித்துக்கு பண்ணீங்களே ப்ராங்க்குன்னு சொல்லி, அது ப்ராங்க்கு தானா, நீங்கள் வேணுமா பண்ணீங்களா, வாண்டடாக பண்ணீங்களா, இல்லை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாம்ல. கேட்குறதுனா எல்லாருமே 1008 விஷயம் கேட்கலாம்ல. அதனால் அந்த மாதிரிலாம் ரவி வந்து தேவையில்லாமல் வந்து மைண்ட் கேம் ஆடுற பேரில் அவர் இன்னும் பண்ணினுக்கிறாரு. அது ஒரு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து முத்து தான் ஹைலைட் ஆகிறாரு, முத்துன்னு சொன்னீங்க. பட் தீபக்குன்ற ஒரு பிளேயரை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. தீபக் வந்து அவர் பெருசாக நீங்கள் பார்க்கல, எல்லாமே முத்துவை சுற்றி தான் நடக்குது, முத்து மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணுறீங்கன்றார். பேசிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடச்சி விட பார்க்குறாரு. அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி அதை கலகம் பண்ணி விட பார்க்குறாரு. கலகம் பண்ணி விடுறது வந்து மைண்ட் கேம் கிடையாது. அது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நல்லா இருக்கிற ஒரு 2 பேரை வந்து பிரச்சனையாக 2 பேரை எனிமையாக்குறது. அவங்க 2 பேர் எனிமையாக்கி அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாங்க. கான்செப்ட் அது கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டோன்னா அவங்க உள்ளே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அங்கே நிஜமாகவே பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஏங்க நீங்கள் கோவா கேங்குன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு தாங்க இருந்திருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எதுக்குங்க நீங்கள் வந்து தனித்தனியாக இது பண்ணீங்க? விஜய் சேதுபதி சொன்னார்ன்றதுக்காக நீங்கள் எதுக்கு சண்டை போட்டிங்க? நீங்கள் வந்து ரயானை பேசாமல் விட்டீங்க, ஜெஃப்ரியை பேசாமல் விட்டீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டாக இருந்தோம். இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்கட்டும், பட் வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண சொல்லி ஒரு மெச்சூர்டாக பண்ணியிருக்கலாமேங்க. அப்படி பண்ணி தான் நல்லா இருந்துருக்குமேங்க. அது பார்க்கறதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்து முத்துவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. தீபக்குன்னு ஒரு பிளேயர் அவரையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. தீபக் போடுற எஃபர்ட் யாருமே ஏன் பாராட்ட பண்ணுறீங்க? தீபக் ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க? இல்லை வந்து எல்லாருமே ஏன் முத்து சொல்கிறபடியே நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? முத்து சொல்கிறபடியே பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு இண்டிவிஜுவலாக பிளேயராக இருந்தீங்கன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு முத்து பண்ணுறது எல்லாமே பாராட்டுறீங்க, தீபக்குன்ற ஒருத்தர் நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ முத்து மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, தீபக் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லி பேசும்போது என்ன, முத்துக்கும் தீபக்குள்ள சண்டை வரும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முத்து மேலே வந்து வெறுப்பை காட்டுவாங்க, தீபக் மேலே பாசத்தை காட்டுவாங்க. இல்லை தீபக் மேலே வெறுப்பை காட்டுவாங்க, முத்து மேலே பாசத்தை காட்டுவாங்க. இதுதான் நடக்கும். அதே மாதிரி ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் சண்டை போட விட்டால் 2 பேருமே மாற்றி அடிச்சுப்பாங்க. அதுதான் நடக்குது. அப்படி பண்ணக்கூடாது ரவீந்தர். அதுதான் அவர் கலகம் பண்ணிட்டு இருக்காரு. அது மக்களுக்கு தெரியும். அதனால் ரவீந்தரையும் வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து அவருக்கெல்லாம் பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே அவர் வீட்டை விட்டு இந்த வாரம் இருக்கிறவங்க வந்து நாமினேஷன்லேருந்து வெளில அனுப்பினா கூட வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதான் வந்து இன்ஃபேக்ட் பிக் பாஸே வந்து இந்த ஒரு வாரம் கழிச்சு எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாருன்னு தான் நினைக்கிறேன், இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம். ஸோ அதனால் அவர் பண்ணுறது அது ஒன்றும் ஹெல்த்தியாக இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டான்ஸு, அதுக்கப்புறம் என்னாச்சு, இது பண்ணதில் ஜாக்லின் கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு. உடனே போய்ட்டு ஜாக்லின் வந்து எல்லாருமே கூப்பிட்றாங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி
இவங்க ஏதாவது வந்து குழப்புவாங்க, நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட பார்ப்பாங்க. அதான் ஜாக்லின் அந்த வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட பார்ப்பாரு ரவீந்தர், நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட பார்ப்பாங்க. அதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னது ரவீந்திர மீன் பண்ணி தான் சண்டையை மூட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காட்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, அதுக்கு வேல்யூ கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா இவர் அதுதான் சண்டையை மூட்டி விட தான் பார்க்குறாரு. சண்டையை மூட்டி விட்டு கலகத்தை பண்ணி அவங்களுக்குள்ள அடிச்சிக்கிறாங்கன்னா அதில் ஸ்கேட்டர் ஆகிடுவாங்க. அதில் இவங்க வந்து ஆதாயம் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது மைண்ட் கேம் கிடையாது. இது ஒரு மட்டமான ஒரு பிச்சைக்காரத்தனமான கேம். இது மைண்ட் கேம் கிடையாது. நீங்கள் மைண்ட் கேம்னா நடந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மைண்ட் கேம் ஆடணும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கணும். அவங்க பண்ண தப்பை ஒரு வேலிடான பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இல்லாத ஒரு பாயிண்ட்டை இல்லாத ஒரு ஆங்கிளில் இருக்கவே இருக்காத விஷயத்தை கஷ்டப்பட்டு ஊற்றி நெகட்டிவாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து எப்படி மைண்ட் கேம் ஆகும்? அது அப்படி கிடையாது. ஸோ அதான் நடந்தது. அப்புறம் வந்து என்னென்னா இது இந்த டான்ஸ் ஆடினதில் வந்து விஷால் நீங்கள் சூப்பராக ஆடினார். மாஸ்டர் பட்டில் வந்து அந்த வாத்தி கம்மிங்க மியூசிக் போட்டாங்க. விஷால் வந்து நிஜமாகவே நல்ல விஷால்கிட்ட அந்த டான்ஸிங் வந்து செம்மையாக இருக்குது. அந்த டான்ஸ் ஆடுறது, அந்த டான்ஸுக்கு உண்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த மூமெண்ட்ஸு, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அந்த விஷால் வந்து நல்ல ஒரு டான்ஸராக விஷால் நல்லா இருக்கிறாரு. ஸோ அது தவிர விஷால் எதுவுமே இந்த வீட்டில் பண்ணுறது இல்லைன்னா கூட இந்த டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. மேபி அதை அவர் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அது மூலம் அவர் நிறைய வாய்ப்புகள் வந்து வாங்கினார்னா அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னென்னா டியூவல் ஒன்று வச்சாங்க. அதாவது என்னென்னா ஒரே பாட்டு போடுவாங்க. அதில் வந்து என்னென்னா டாப் 8 இருக்க கண்டஸ்டன்ஸ் சரி, எக்ஸ்ட்ரா கண்டஸ்டன்ஸ் சரி, ஒருத்தர் அந்த பாட்டுக்கு 2 பேர் ஆடணும். அது யாருக்கு வேணால் அந்த பாட்டு வரும். அப்போ ஆடும்போது அதை பேஸ் பண்ணி பிக் பாஸ் என்ன சொன்னால், இதை பேஸ் பண்ணி அடுத்த லெவல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நாளைக்கு தெரியும். ஏன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று இவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை நாமினேஷனில் வருவாங்க, இல்லை அடுத்த வாரம் போவாங்க, ஏதாவது சொல்லுவாரா என்னென்னா எனக்கு தெரியல, இல்லை வீட்டு விட்டு வெளில போவாங்க என்னெல்லாம் சொல்லுவாரான்னு தெரியல. அதுமாதிரி வச்சார். இன்றைக்கி வந்து என்னென்னா அதில் வந்து இவங்க இந்த கில்லிலேருந்து பாட்டு போட்டாங்க. இவங்க சுனிதாவும் சௌந்தர்யாவும் ஆடினாங்க. அந்த சுனிதா சூப்பரான, சுனிதா ஆல்ரெடி ஒரு டான்ஸர் தான், அதனால் சௌந்தர்யா கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது. சுனிதா செம்மையாக ஆடினாங்க. அதேமாதிரி அருணும் வர்ஷினியும் ஒரு பாட்டு போட்டாங்க, அந்த சிங்கம் பாட்டு. அதில் வந்து அருண் சூப்பராக ஆடினார். அப்புறம் தீபக்கும் சாச்சனாக்கு வந்து இந்த மின்சார கண்ணால் வந்து மின்சார பூவே அந்த சாங்கு படையப்பாலேருந்து போட்டாங்க. அதை வந்து தீபக் நல்லா பண்ணார் ரஞ்சி மாதிரி. அப்புறம் வேறு யார், அப்புறம் இவர் ரவீந்தரும் விஷாலும் நினைக்கிறேன். அதில் விஷால் நல்லா ஆடினார். வேறு யாருக்கும் பாட்டு வந்த மாதிரி தெரில. ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இவங்களாம் நல்லா ஆடினாங்க. தீபக் நல்லா பண்ணார், அருண் நல்லா பண்ணார், சுனிதா நல்லா பண்ணாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. பட்டு ரியா தர்ஷாக்கெலாம் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் சோலோ சாங் கூட ஆடல. அதுக்குள்ள டியோ சாங் வந்து டபுள் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடுற சாங் வந்துச்சு. அது என்ன கேரக்டர் என்ன கொடுத்துருக்காங்கலாம் தெரியல. இன்னும் முத்து வந்து ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. அப்புறம் ஜாக்லின் ஒன்றும் பண்ணல. இல்லை அது பண்ணது வந்து 24 ஹவர்ஸில் பார்த்துருப்பாங்க. இதில் 1 hour எபிசோடில் போடலையான்னு எனக்கு தெரில. அண்ட் முத்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் பண்ணின்னு இருக்கிறாரு. இந்த விஜய் சேதுபதி கேரக்டர், அந்த இதற்கு ஆசைப்பட்ட பாலகுமார் கேரக்டரை முத்து வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் பண்ணி. முத்துக்கு அது வரல. அவர் வந்து சில கேரக்டர்லாம் நல்லா பண்ணுவார். பட் இந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகலை. அவர் சொல்ல ட்ரை பண்ணுற பாடி லாங்குவேஜ், அந்த விஜய் சேதுபதி மாதிரி அந்த ஸ்லாங்கு, அந்த ஒரு மிமிக்ரி மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறதுலாம் செட் ஆகலை. அவர் அதை பண்ணாமல் நார்மலாகவே பண்ணாலே நல்லாயிருக்கும். ஸோ முத்துக்கு அந்த கேரக்டர் செட் ஆகலை. மற்றபடி பவித்ரா அப்புறம் வந்து நிறைய பேர் அந்த கேரக்டராகவே ஒன்றுமே பெருசாகவே பண்ணல. ஏதோ டான்ஸ் ஆடினு இருக்காங்களே தவிர அந்த கேரக்டராகவே நிறைய பண்ணல. தீபக் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு சிவாவும் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி கேரக்டராக எதுவும் பண்ண மாதிரி தெரில. அண்டு விஷால் வந்து அந்த மாஸ்டர் கேரக்டராக வந்து கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுறாரு, அந்த கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது தவிர அவரும் பெருசாக பண்ணல. ஸோ பளிச்சுன்னு தெரிஞ்சால் தீபக் தெரிகிறாரு, அருண் தெரிகிறாரு, கொஞ்சம் விஷால் தெரிகிறாரு. மற்றபடி வேறு யாரும் தெரிகிற மாதிரி தெரில. ஓகே, அதேமாதிரி இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த நாமினேட் ஆனவங்களை இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பவித்ரா, அருண், விஷால் 3 பேரில் யாராவது 2 பேர் வெளில போவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரயான் வந்து ஃபைனலிஸ்ட் போயிட்டார். முத்து வந்து நல்ல ஓட்டு வாங்கிட்டார். அண்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சத்தியமாக விஜய் டிவி வந்து பிக் பாஸ் வந்து வெளில அனுப்ப மாட்டாங்க. ஸோ 4 பேருமே சேவு. அது போக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா, விஷால் அண்டு அருண். தீபக்கும் சேவ் ஆகிடுவார். அதனால் தீபக் என்ன வந்து நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னா தீபக்கும் சேவ் ஆகிடுவார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பவித்ரா, விஷால், அருணில் வந்து 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை மற்றபடி இந்த வீட்டில் வந்து வரதா ட்விஸ்ட் வைக்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேசிக்காக நாளைக்கு இந்த டான்ஸு காம்படிஷனு வச்சாங்கள்ல இந்த வாரம் ஃபுல்லாக, அதுக்கான ரிசல்ட் நாளைக்கு சொல்கிறவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு டே 96 ரிவ்யூவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.